தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். களிமான் நீரோடைகளுக்காக ஏங்கி தவிப்பது போல் கடவுளே, என் நெஞ்சம் உனக்காக ஏங்கி தவிக்கின்றது. திருப்பாடல் 42:1. அன்புக்குரியவர்களே, நாள்தோறும் ஆண்டவர் தமது பேரன்பை பொழிகின்றார். தாகத்தோடு செபிப்போம். நீரோடை தேடும் கலைமானை போல தெய்வமே உமக்காய் ஏங்குகின்றேன். நீரோடை தேடும் கலைமானை போல தெய்வமே உமக்காய் ஏங்குகின்றேன். நெஞ்சம் உமக்காக தவிக்கின்றது, சக்தி தாகம் கொண்டுள்ளது. நெஞ்சம் உமக்காக தவிக்கின்றது, சக்தி தாகம் கொண்டுள்ளது. நீரோடை தேடும் கலைமானை போல தெய்வமே உமக்காய் ஏங்குகின்றேன். என் மீட்பராம் கடவுளை இன்னும் நான் போற்றுவேன். ஆமென். என் கடவுளின் மீட்பு செயல்களை முன்னிட்டு நான் இன்னும் அவருக்கு நன்றி செலுத்துவேன் என்று ஆண்டவர் மீது தாகம் கொண்டு அவருக்கு எப்பொழுதும் நன்றி சொல்லுகின்ற பிள்ளைகளாக வாழ வரம் கேட்டு இந்த நாளில் செபிப்போம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம்மீது தாகம் கொண்டுள்ளார். ஆமென். தாவீது சொல்லுகிறார், உயிருள்ள இறைவன் மீது நான் தாகம் கொண்டுள்ளேன், என் நெஞ்சும் தாகம் கொண்டுள்ளது என்று அவரால் சொல்ல முடிகிறது. நம்முடைய தாகம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? உலகத்தின் மீது இருக்கிறதா, அல்லது உயிரை கொடுத்த இயேசுவின் மீது தாகம் இருக்கின்றதா? அன்புக்குரியவர்களே, இறைவன் நம்மீது தாகம் கொண்டு ஒவ்வொரு நாளும் நம்மை தேடி வந்து சுகப்படுத்த, ஆசீர்வதிக்க, வழிநடத்த காத்து கொண்டிருக்கிறார். அதைத்தான் இன்றைய நற்செய்தி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அக்காலத்தில் இஸ்ரேலிடையே கைம்பெண்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவரிடமும் எலியா அனுப்பப்படவில்லை. நன்றி இயேசுவே. சீதோனை சேர்ந்த சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பெண்ணிடமே அனுப்பப்பட்டார். மேலும் இறைவாக்கினர் எலிசாவின் காலத்தில் இஸ்ரேலிடையே தொழுநோயாளர்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவருக்கும் நோய் நீங்கவில்லை. சிரியாவை சார்ந்த நாமானுக்கே நோய் நீங்கியது. அன்பார்ந்தவர்களே, இதிலிருந்து ஆண்டவர் நம் எல்லோருக்கும் கற்றுக் கொடுக்கிற பாடம் என்னவென்றால், யார் ஆண்டவர் மீது தாகம் கொண்டிருக்கிறார்களோ, அவருக்காக காத்திருந்து துன்பத்தில் பங்கு பெறுகிறார்களோ, அவர்களை அவர் ஆசீர்வதிக்கின்றார். ஆமென். தேடிக் கொண்டிருக்கிற தேவையை சந்திக்க வருவார், அனுப்புவார், தேற்றுவார், ஒவ்வொரு நாளும் நம்மை பலப்படுத்துவார். என் நெஞ்சே, நீ நம்பிக்கை இழப்பது ஏன்? நீ கலக்கம் உறுவது ஏன்? கடவுளையே நம்பி இரு என்று இந்த நாள் முழுவதும் நாம் செபித்துக் கொண்டே இருப்போம். திருப்பாடல் 42:5. நாம் அவரையே நம்பியிருப்போம். ஆமென். அவரை மட்டும் நம்பியிருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் அதிசயம்தான். அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் நாமான் சுகத்தை பெற்றுக்கொள்வதற்காக எலிசா இறைவாக்கினரை தேடி செல்கிறார். ஏறத்தாழ 400 கிலோ வெள்ளியையும் 6000 பொற்காசுகளையும் 10 பட்டாடிகளையும் எடுத்துக்கொண்டு போகிறார். இதையெல்லாம் இறைவாக்கினர் கண்டுகொள்ளவே இல்லை. அவருடைய தொழுநோய் நீங்குவதற்காக
நீ போய் யோர்தானில் 7 முறை மூழ்கி எழுந்திரு, உன் நோய் நீங்கும் என்று சொல்லிவிடுகிறார். இந்த நாமானுடைய எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறது. அவர் நம்மை பெரிதாக மதித்து அழைத்து நம்மை தொட்டு சுகப்படுத்துவார் என்று சுகப்படுத்துகின்ற வழியை தான் நிர்ணயித்து கொண்டு செல்கிறார். அன்புக்குரியவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெரியவர். அவர் எந்த வழியில் எப்பொழுது எப்படி யாரிடம் யாருக்காக என்று அவர் நிர்ணயித்து வைத்திருப்பார். அவர் திட்டமிடுவதில் பெரியவர். ஆமேன். யோர்தானில் மூழ்கி எழுந்தால் எப்படி நோய் நீங்கும் என்று அந்த நாமான் முணுமுணுக்கின்றார், புலம்புகின்றார். வேதனையோடு, ஏமாற்றத்தோடு, கோபத்தோடு அந்த எலிசா இறைவாக்கினரை முடிந்த அளவுக்கு அவமதித்து நிந்தித்து பேசிக்கொண்டு வருகிறார். அன்புக்குரியவர்களே, இன்று நம்முடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். முணங்காமல் ஜெபிக்கணும், புலம்பாமல் ஜெபிக்கணும். ஆமீன். யோர்தானில் 7 முறை மூழ்கிய பிறகு அவருக்கு சுகம் கிடைக்கிறது. ஆனால் வழியில் அவனுடைய நிலை முணுமுணுப்பும் புலம்பலுமாய் இருந்தது. அன்புக்குரியவர்களே, அந்த முணுமுணுப்பும் புலம்பலும் நீங்கிய பிறகுதான் அவருக்கு சுகம் கிடைக்கிறது. எனவே நாம் முணுமுணுக்காமல் ஜெபிக்க இன்று கற்றுக்கொள்வோம். துன்பத்தின் பாதையில் நடக்கிறீர்களா? நெருக்கடியில் துவண்டு போகிறீர்களா? உங்கள் இருதயம் வேதனையினாலும் கண்கள் கண்ணீரினாலும் நிரம்பி இருக்கிறதா? கவலைப்படாதீர்கள். உங்கள் உடல் அழிந்து கொண்டிருந்தாலும் எங்கள் உள்ளார்ந்த இயல்பு நாளுக்கு நாள் புதுப்பிக்க பெற்று வருகிறது. எனவே நாங்கள் மனம் தளர்வதில்லை என்று தூய பவுலடிகளார் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 4:16. அன்புக்குரியவர்களே, நம்மிடத்திலே சொத்து சுகம் இருந்தாலும், எந்த விதமான சொந்த பந்தம் இருந்தாலும், ஆனால் ஆண்டவருடைய அருள் மட்டும்தான். ஆமீன். அவருடைய கிருபை மட்டும்தான் நம்மை சுகப்படுத்த வல்லது என்பதை மனதில் வைத்து, இதோ இன்று அந்த நாமான் அனைத்து செல்வாக்கும் நிறைந்தவன், எல்லாம் இருந்தது, ஆனால் தொழுநோய், வழி இல்லை. சிந்திப்போம். இந்த நிலைதான் நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. நம்மிடத்துல என்னதான் அனைத்து வசதி வாய்ப்பு இருந்தாலும் நம்மை வாழ வைக்கின்ற இயேசு கிறிஸ்து ஒருவர். அவர் மட்டும்தான், அவரால் மட்டும்தான் முடியும். எனவே நாம் இன்று எல்லாவற்றையும் ஒப்பு கொடுப்போம். என்னிடத்துல என்ன இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, அவரது அருள், அவரது கிருபை, அவரது இரக்கம் என்னை காப்பாற்றும், சுகப்படுத்தும், வழிநடத்தும் என்பதை மனதில் வைத்து நம்மை ஒப்பு கொடுத்து சொல்லிப்போம். நன்றி இயேசு. ஒரு வல்லமையான சுகம் இன்று எனக்குள் இருக்கிற சோகத்தை எடுத்து மாற்ற, சோர்வுகள் எடுத்து மாற்ற, உம்மால் தான் முடியும் என்ற நம்பிக்கை கொண்டு வாழ கற்றுத்தாரும் அப்பா. ஆமாண்டவரே, என் உள்ளம் நம்பிக்கை இழக்காமல் இருக்க சொல்லி தாரும் ஆண்டவரே. நான் கலக்கம் வரக்கூடாது ஆண்டவரே. அப்படிப்பட்ட எண்ணம் எனக்குள்ள இருக்க, உண்மையே நம்பி இருக்க, உன் கிருபையை மட்டும் நம்பி இருக்க எனக்கு அருளை தாரும், உமது அன்பை தாரும். ஆமென். சொத்து சுகம் இருந்தாலும், வீடு நிலம் இருந்தாலும், உங்க கிருபை மட்டும் இல்லைன்னா வேஸ்ட். உங்க தயவு மட்டும் இல்லைன்னா வேஸ்ட். உங்க கிருபை மட்டும் இல்லைன்னா வேஸ்ட். உங்க தயவு மட்டும் இல்லைன்னா வேஸ்ட். ஆராதனை ஆராதனை உமக்குத்தானே, முழு உள்ளத்தோடு உமக்குத்தானே. ஆராதனை ஆராதனை உமக்குத்தானே, முழு உள்ளத்தோடு உமக்குத்தானே. நன்றி இயேசுவே. எல்லாம் இருந்தாலும் நீர் என்னோடு இருந்தால் எனக்கு எல்லாமே கைகூடி வரும் அப்பா என்று நாம் நம்பிக்கையோடு இருப்போம். அன்புக்குரியவர்களே, நாம் முணுமுணுக்க கூடாது. ஆமீன்.
நீங்கள் கடந்து போகிற பாதை உங்கள் உள்ளார்ந்த மனதிற்கு பல கஷ்டங்களை கொடுக்கலாம். ஆமீன். இந்த இருளின் நாட்களில், துன்பத்தின் நாட்களில் நடக்கிற நீங்கள் இந்த இக்கட்டான காலத்தை கடக்கின்ற போது நம்முடைய உள்ளம் ஆண்டவரின் அருளால் நிரப்பப்படும். ஆமீன். அது மட்டுமல்ல, புது அபிஷேகத்தை பெற்று அவரது அன்பையும் பெற்று அருளால் வழிநடத்தப்படுகிற அந்த கிருபையை நமக்கு தருவார். எனவே நாம் அவரை மட்டும் நம்புவோம். முணுமுணுப்பு இருக்கக்கூடாது. நீங்கள் குறுகலான பாதையில் நடக்கலாம், கரடுமுரடான பாதையா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் முணுமுணுக்காமல் உங்களை காத்து கொள்ளுங்கள். ஆமேன். அன்பார் அவரது அன்பால், அவரது இரக்கத்தால் நிரப்பப்படணும். அன்று இஸ்ரேல் மக்கள் நெருக்கடி வந்தபோது ஆண்டவருக்கு எதிராக முணுமுணுத்தார்கள். அதன் விளைவு என்ன ஆயிற்று? முணுமுணுத்த அத்தனை பேரும் ஆண்டவர் வைத்திருந்த கானான் தேசத்தை காணவே இல்லை. நெருக்கடியை சந்தித்தார்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆக நாம் முணுமுணுக்காமல் செபிப்போம். நன்றி இயேசுவே. உங்களுடைய வலிமைக்கு மேல் நீங்கள் சோதனைக்கு உள்ளாக ஆண்டவர் விடமாட்டார். சோதனை வரும்போது அதை தாங்கிக் கொள்ளும் வலிமையை உங்களுக்கு அருளுவார். அதிலிருந்து விடுபட வழியும் செய்வார். ஆமேன். 1 கொரிந்தியர் 10:13. இந்த இறை வார்த்தையை மனதில் வைத்து சிந்தித்து அவர் மீது அன்பு கொண்டு நாம் செபித்துக் கொண்டே இருப்போம். விடுவிக்கப்பட வழி செய்கிற ஆண்டவருக்கு நன்றி செலுத்திக் கொண்டே அவர் சொல்லுகிறபடி நடப்போம். ஆமீன். நன்றி இயேசுவே. அன்புக்குரியவர்களே, பிலிப்பியர் 2:14-15 இதில் முணுமுணுக்காமலும் வாதாடாமலும் யாவற்றையும் செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏனெனில் உங்களை உருவாக்கவே இந்த துயரத்தின் பாதையில் அவர் நடத்துகின்றார். எனவே முணுமுணுக்க வேண்டாம். 2வது, புலம்பல். ஒரு கஷ்டம் வந்தால் உடனே புலம்புகிறோம். இது மனித இயல்பு. ஜெபத்தில் உறுதியாய் இருக்கும் நாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மனிதரிடையே புலம்புவதில்லை. ஆனால் கடவுளுடைய பாதத்தில் புலம்பி விடுகிறோம். கடவுள் முன்னிலையில் சிந்தித்து பாராமல் எதையும் பேசாதே என்று சபை உரையாளர் 5:2 சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் மனம் பதறி ஆண்டவரிடத்திலே புலம்பி விடாதபடி விழிப்பாய் இருக்க வேண்டும். ஆமீன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரிடத்தில் நம்முடைய பலவீனங்களை அறிக்கையிடுவோம். இந்த பாதையில் நடக்க, சூழ்நிலைகளை சந்திக்க எனக்கு பலனை தாரும் என்று நாம் மன்றாடுவோம். புலம்புவதினால் இந்த நெருக்கடியான இருளான சூழ்நிலை மாறப்போவதில்லை. மாறாக, ஆண்டவரே இந்த காலகட்டத்தை சரியாய் கடக்க எனக்கு பலன் தருவார் என்று நாம் நம்புகின்ற போது அது நமக்கு உதவி செய்யும். எனவே நம்முடைய நெருக்கடி நேரத்தை புலம்பாமல் அவர் மீது நம்பிக்கை வைத்து நம்மை அவருக்கு ஒப்பு கொடுப்போம். அவரது அன்பினால், அவரது ஆற்றலினால் நம்மை நிரப்ப வல்லவர் என்பதை நம்புவோம். அன்புக்குரியவர்களே, இன்று ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம், வாக்குறுதி என்னவென்றால், இசையா 44:3 தாகமுற்ற நிலத்தில் நீரை ஊற்றுவேன், வறண்ட தரையில் நீரோடைகள் ஓட செய்வேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கை முணுமுணுத்து புலம்பி பாலைவனமாய் இருக்கலாம். என்று ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அவரை நம்பி அவர் மீது, இரக்கத்தின் மீது நீ தாகம் கொண்டிருக்கிறாயா? ஆமீன். நான் என்னுடைய ஜீவ தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். அந்த இறைவன் மீது நம்பிக்கை வைப்போம். இதுவரைக்கும் முணுமுணுப்போடு புலம்பிக் கொண்டு வாழ்ந்திருந்தமே, எல்லாவற்றையும் ஒப்பு கொடுப்போம். தாகமுள்ளவன் தண்ணீரை ஊற்றுவேன் என்றே, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றே. தாகமுள்ளவன் தண்ணீரை ஊற்றுவேன் என்றே, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றே. ஊற்றுமையா
செபிப்போம். என் வறண்டு போன வாழ்க்கையிலே என்று முத அருளை ஊற்றுமையா, நான் தாகத்தோடு இருக்கிறேன் அப்பா. முத அன்பை என் மீது ஊற்றுங்கப்பா. முது வல்லமையை என் மீது ஊற்றி என்னை நிரப்புங்கப்பா என்று நாம் செபித்துக் கொண்டே இருப்போம். நன்றி 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 இயேசுவே. முது வல்லமையான அருள் தாகத்தோடு இருக்கிற என் உள்ளத்திற்கு உமது நீரை ஊற்றி செழிப்படைய செய்வதற்காக, வாழ்வடைய செய்வதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. என் உள்ளம், என் ஆன்மா ஆண்டவரை தேடாமல் இந்த உலகத்தை தேடி வறண்டு போன நிலை ஆண்டவரே. ஆம், என் உள்ளம் ஏங்கி தவிக்கிறது உனக்காக. இன்று வறண்டு போன என் ஆன்மாவில், என் வாழ்க்கையில் நீரோடுகளை நான் பெருக்கெடுத்து ஓட செய்வேன் என்று சொன்னீரே, அதுபோல இயங்குகின்ற என் நெஞ்சத்திற்கு உமது வல்லமையை தந்து ஆசீர்வதிப்பதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆமீன். அன்புக்குரியவர்களே, நம்முடைய இருக்கும் சோதனை எல்லாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். இப்பொழுது அவருடைய காயத்தால் நாம் சுகம் பெற நாம் ஒப்பு கொடுத்து செபிப்போம். அவர் நம் மீது தாகம் கொண்டிருந்தார். ஆமீன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாகம் என்று சொன்னார். எதற்காக? நாம் வாழ வேண்டும் என்பதற்காக. நாம் அவரது அன்புறவே நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக நம்மீது தாகம் வைத்திருந்தார். கல்வாரி சிலுவையிலே அவர் தாகம் என்று நம்முடைய வாழ்வுக்காக அவர் இயங்கி தவித்தார். அவர் அன்பை நினைத்து எனக்காக சிலுவையிலே தாகம் என்று சொல்லி என் வாழ்வுக்காக தன் உயிரையே கொடுத்தார். அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்புக்கு நாம் ஒப்பு கொடுத்து செபிப்போம். இன்று நாம் சுகம் பெற்றுக்கொள்வதற்காக செபிப்போம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் வல்லமையான அன்பில், அருளில், ஆற்றலில், மாட்சிமையில் நாம் மூழ்குகின்ற போது நம்முடைய உள்ளம் மீட்படையும், உடலுக்கு சுகம் கிடைக்கும். ஆக இன்று நம் எல்லோருக்கும் வாழ்வு தருகிற ஆண்டவர் நம்மை நோக்கி, ஒவ்வொருவரை நோக்கி அவர் இரக்கத்தை தர காத்து கொண்டிருக்கிறார். ஆமீன். என் நெஞ்சம் மிகவும் தளர்ந்து உள்ளது என்று இருக்கின்ற எல்லா உள்ளத்திற்கும் அவர் இன்று சுகம் தருவதற்காக நம் மீது எழுந்து வந்திருக்கின்றார். ஆமீன். இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று, என் கடவுளே எனக்கு உதவி செய்ய எழுந்து வாரும், என்னை சுகப்படுத்தும் என்று அவரை நோக்கி நாம் செபிப்போம். அவருடைய காயங்களினால் நாம் சுகமடைந்திருக்கின்றோம். ஆமென். அவருடைய தூய இரத்தத்தால் நாம் கழுவப்பட்டிருக்கின்றோம். எனவே கவலைப்பட வேண்டாம். நம்முடைய உடலுக்கும் ஆன்மாவுக்கும் சுகம் கொடுக்கிற இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்திருக்கின்றார். அவருடைய காயத்தால் நான் இன்று இப்போது சுகத்தை பெற்றுக் கொள்வேன் என்று நம்முடைய தேவைகளை அப்படி ஒப்பு கொடுப்போம். நம்முடைய விண்ணப்பங்களை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம் எல்லோருக்கும் அவருடைய கரத்தால், அவருடைய அன்பால் சுகம் தருவார். மனதுருகி சுகம் தருபவரே, வைத்தியரே இயேசுவே, மனதுருகி சுகம் தருபவரே, வைத்தியரே இயேசுவே, உன் தழும்புகளால் குணமாகிறோம், உன் காயங்களால் சுகமாகிறோம்.
மனதுருகி சுகம் தருபவரே வைத்தியரே எனக்கு சுகம் தருவதற்காக நன்றி நன்றி ஆண்டவரே. அவரது வல்லமையான அன்பும் அருளும் நம்மை நிரப்ப வல்லது என்பதை அவருடைய இரக்கத்தை நோக்கி நாம் செபிப்போம். நன்றி இயேசுவே. ஆண்டவரே, என் நெஞ்சம் உம் மீது, உம் இரக்கத்தின் மீது தாகம் கொண்டுள்ளது. ஆமேன். நான் என் நம்பிக்கையை உமது பெயரில் வைக்கிறேன். ஆமேன், ஆமேன்.